முதலமைச்சர் விஜயின் கரூர் பயணம் அது அரசியலா அல்லது ஆறுதல் தெரிவிக்கும் பயணமா அல்லது இடைத்தேர்தல் பரப்புரையா என்ற பல்வேறு விவாதங்களை எழுப்பியிருக்கிறது. இந்த விவாதங்கள் தொடர்பாக அதிமுக புரட்சி அதிமுகவிலிருந்து இப்போது தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ள மூத்த அரசியல் தலைவர் புகழேந்தி நம்மோடு இணைந்திருக்கிறார். இதே போல அரசியல் விமர்சகர், எழுத்தாளர், பத்திரிகையாளர் கோடங்கி ஆபிரகாம் இருவரும் இணைந்திருக்கிறார். இருவரையும் வரவேற்று நாம் இந்த விவாத அரங்கிற்குள் செல்லலாம். முதலில் தாவேகாவின் மூத்த அரசியல் தலைவர், தற்போதுதான் இணைந்திருந்தாலும் ஒரு மூத்த அரசியல் தலைவர் புகழேந்தியிடம் இப்போது கேட்கலாம். சார், இந்த கரூரில் அவர் அரசியல் பயணம் மேற்கொண்டு இன்று வாக்கு கேட்கும் அளவுக்கு அவர் முதல் கூட்டத்திலேயே சென்று விட்டார். இந்த கரூர் பயணம் இது ஒரு அரசியல் பயணமாக நினைக்கிறீங்களா அல்லது பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு ஆறுதல் தெரிவிக்கக்கூடிய அந்த பயணமாக நினைக்கிறீங்களா? அந்த அரசு வேலை கூட பல்வேறு சர்ச்சைகளை எழுப்பியது. ஒட்டுமொத்தமாக இந்த நீங்கள் புதிதாக தாவேகாவில் இணைந்திருந்தாலும் பொதுவாக இந்த கருத்தை கூறுங்கள் புகழேந்தி சார். குட் ஈவினிங் டு சத்யம் டிவி. முதலமைச்சரான பின்னால் அவர்கள் முதல் முறையாக கரூர் செல்கிறார். உங்களுக்கு தெரியும், 41 பேர் இறந்தது, அந்த கதையெல்லாம் தெரியும். அதற்கு பின்னாடி அவர்கள் செல்லும் பொழுது அவர்கள் குடும்பத்திற்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் செய்தார். ஏற்கனவே இப்பொழுதும் சில அறிவிப்புகளை வெளியிட்டார். அது அங்கே போய் அவர் தேர்தல் நான் பாக்குறேன். இப்போ கொஞ்ச நேரமா அவர் பேசி முடிச்ச பின்னாடிலாம் பாத்தீங்கன்னா அவரது கமெண்ட்ஸ் எல்லாம் வருது. அவர் எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு போனார். என்ன தப்புன்னு இருக்கு? பை எலெக்ஷன் வரப்போகுது, அதுக்கு பின்னாடி உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. எங்க ட்ரிப்புங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். திருப்பி எப்ப வராது, 2 மாசமா 3 மாசமா we cannot say. அதனால அங்க போய் கேட்கறதுல எந்த தவறுமே கிடையாது. மீண்டும் நிரந்தரமான வெற்றியை தேடி கொடுங்கன்னு கேட்டார். இத பண்பாடு மிக்க ஒரு அரசியல் தலைவர் எந்த இடத்துக்கு போனாலும் கேட்க வேண்டியதுதான். அதுல எந்த குறையும் நீங்கள் கண்டுபிடித்து விட முடியாது. இதில் தேர்தல் களமும் இல்லை, இது தேர்தல் களம் ஆகாது இது. ஆகவே இங்கே நீங்கள் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, இந்த வெற்றியை கொடுத்தீர்கள், நிரந்தரமான வெற்றியை கொடுங்கள், இது எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று தமிழகத்தை ஆளுகின்ற மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் கேட்டதிலே எந்த தவறும் இல்லை. எல்லாவற்றையும் சுட்டி காட்டினார். ஜாதி அறவே ஒழிக்கப்பட்டது என்றார். உங்களுக்கு தெரியுமா யார் கேண்டிடேட்னு? தெரியாது. கேண்டிடேட் பழக்கமா இல்ல. அவர் அங்கே ரசிகர் மன்றத்தில் 30 ஆண்டு காலமாக மாண்புமிகு அமைச்சர், அந்த கழகத்துடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் சொன்னது போல இப்படியே 30 ஆண்டு காலமாக இந்த ரசிகர் மன்றமாக வந்தவர்கள். அவர்களுக்கு ஒரு வாழ்வு, அவர்களுக்கு ஒரு அரசியலிலே கிடைத்த ஒரு மாபெரும் அங்கீகாரம், அதை தேடி கொடுத்தார்கள். அப்பதான் அவங்க யாருன்னு தெரியாது. யாரும் தெரியாத ஒருவர் என்ன ஜாதின்னு சொல்ல முடியும்? நீங்களும் நாங்களும் சொல்லும் பார்ப்போம், சொல்ல முடியாது. ஆகவே மதம்னு சொல்லி நீங்க நல்லா தெரியும் உங்களுக்கு. மதுரையில திருப்பரங்குன்ற இடம், அந்த இடத்துல தாவேகா வெற்றி, அந்த இடத்தை வைத்து அரசியல் நாடகம் செய்ய பிஜேபி முயன்றதையும் நீங்கள் அறிவீர்கள். அங்க போய் ஜெயிக்க முடியல, தோத்துட்டாங்க. பக்கத்திலே இன்னொரு முஸ்லீம் நண்பர் அடுத்த தொகுதியில் ஜெயிச்சு வர்றார். இந்த மாதிரி புரட்சிகள், மதம் ஒழிக்கப்படுகிறது, ஜாதி ஒழிக்கப்படுகிறது. அதற்கு பின்னால இன்றைய தினம் கரூரிலே பேசிய மாண்புமிகு முதல்வர், ஒரு பைசா இல்லாம தேர்தலை சந்தித்தோம், வாக்குகளுக்கு பணம் கொடுக்கவில்லை. ஒரு வழியா இந்த வாக்குகளுக்கு பணம் கொடுக்கின்ற அரசியல் ஒரு வழியாக ஒழித்து கட்டப்பட்டது என்பதுதான் உண்மை. அதை இன்னைக்கு அவர் கோடிட்டு சொன்னார். பல விஷயங்களை அங்கே அவர் முன்வைத்தார். இப்போ புகழேந்தி சார், விமர்சனமா வைக்கப்படுவது என்னன்னா, அதாவது ஒரு 200 இந்த கரூர்ல ஒரு 41 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிறகு ஒரு 285 நாட்களுக்கு பிறகு அங்கு முதலமைச்சர் விஜய் செல்கிறார். அவர்களுக்கு அரசு வேலை, இந்த உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு அரசு பணி வழங்குவதும் இப்போது நீதிமன்றத்தால் அது தற்காலிக அரசு பணியாக வழங்க வேண்டும், இறுதி தீர்ப்புக்கு உட்பட்டது என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இது ஒரு சரியான நடவடிக்கை பார்க்குறீங்களா, அந்த அரசு பணி வழங்குவது? மொழி போராட்டத்தில் இறந்தவர்களை, தமிழ் மொழி போராட்டத்தில் இறந்தவர்கள் என்று சொல்லி அவர்களுக்காக நாம் எப்பொழுதுமே தலை வணங்குகிறோம், வீர வணக்கங்களை செலுத்துகிறோம். அங்கே இறந்தவர்கள் கூட தளபதி தளபதி என்று கத்திக்கொண்டு நீங்க கண்ணில் தண்ணி வர மாதிரி சொன்னார். மொழி போராட்டமும் இந்த இறப்பு சம்பவமும் ஒன்னா சார்? மொழி போராட்டம் அப்படி நான் சொல்ல வரல. நோ சாரி, நீங்க திட்டமிட்ட சதி என்பதைத்தான் முதல்வர் குறிப்பிடுகிறார். ஒரு மனிதன் போராடி சாகிறது என்பது பெரிய சரித்திர வரலாறு,
65 நடந்த விஷயம். நான் என்ன சொல்ல வரேன், அவரும் தமிழை தான் உச்சரித்தார். இங்கே இந்த சதி திட்டத்திற்கு ஆளாகி இறந்து போனார்களே, அவர்களும் தமிழைத்தான் உச்சரித்தார்கள். பார்க்க வந்த கொடுமைக்கு செத்து போவாங்களா சார்? செருப்பு எங்கிருந்து வரும்? நான் தெரியாம கேட்கிறேன். இன்னைக்கு அவர் பேச மறந்துட்டாங்க. செருப்பு வீசப்படுகிறது. அங்க வந்து போலீஸ் வந்து சரியான தகவலை கொடுக்கல. கொடுத்த இடத்துல நாங்க கேன்சல் பண்ணிட்டோம்ன்றாரு. அதான் நாமக்கல், கரூர்ல நீங்க போலீஸ் சொன்ன உடனே அலர்ட்டை நாங்க கேன்சல் பண்ணிட்டோம். ஆனா இங்க வரோம். இங்க வந்த உடனே என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அழகா கூட்டு வந்து உள்ளார மாட்டி விட்டான்றாரு. அதை நம்பிதானே ஆகணும். அங்க 2 இடத்துல நடக்காது, இங்க நடக்குது இல்ல, எப்படி நடக்கும்? அதனால ஒரு நேரம் கடந்து தாமதமாக வந்தால் கூட்டம் குறையும். கூட்டமே குறையாமல் இருந்தது விடிய விடிய என்று சொன்னால் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு, அதற்கு பின்னால் தளபதி விஜய் அவர்களுக்கு, இந்த முதல்வருக்கு கூட்டம் இருந்தது, இன்றைய முதல்வருக்கு. ஆனா எங்கே இந்த சதி உருவாக்கப்பட்டது? இது எங்க? கரூர்ல அந்த பர்டிகுலர் இடத்துல நடக்குது. ஆகவே எல்லா விஷயங்களும் தெரிந்த வல்லவன் அங்கே ஒரு வல்லவர் இருக்கிறார் என்பது நாடறியும். ஊழலுக்கு மாத்திரமல்ல, எல்லா வேலைகளும் செய்வார். அதனாலதான் ஓட 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 ஓடிக்கிட்டே இருக்காரு. ஒரு இடத்துல நிக்க முடியல அவராலன்றாரு. செய்த செயல் அவரை பின்துரத்துகிறது என்பது தானே உண்மை. சொல்லுங்க பார்ப்போம். ஆகவே எப்படி அக்கா, தங்கை, அவர்கள் ஈன்றெடுத்த பிள்ளைகள் இப்படி எல்லாம் இழந்து இருக்கிறேன். ஆகவே அவர்களுக்கு வேலை போட்டு கொடுப்பதிலே தவறில்லை. ஆனால் அதிலே தலையிட்ட நீதிமன்றமும் சட்டத்தில் இடம் இருக்கிறது. அதாவது என்ன சொல்றது, வேலை வாய்ப்பு திட்டங்கள் என்பது தலைவர் கொண்டு வந்த சட்டம். டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் வந்து இம்பாசிபிள். நீங்க ஒருத்தர நேர வேலைக்கு எடுக்க முடியாது, காரணம் வேணும். ஆகவே இந்த காரணத்தை அரசு சொல்ல வேண்டும். ஆகவே இறுதி தீர்ப்பிலே அதை வைத்துக் கொள்ளலாம். இது இன்டரிம் உத்தரவாக இருக்கட்டும் என்று கோர்ட்டு சொல்வதும் நான் தவறாக சொல்ல வரவில்லை. ஆகவே அவர் தவறு இல்லைங்கிறீங்க. வேலைவாய்ப்பு கொடுத்ததில்ல. ஓகே, வேலைவாய்ப்பு கொடுத்தது தவறான ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை. என்னங்க? இல்லை, வேலைவாய்ப்பு கொடுத்தது ஒன்றும் பெரிய தவறு ஒன்றும் இல்லை. இந்த ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கவில்லை. கும்பகோணம் இப்போ திருவள்ளூர் மாவட்டம் அமோனியா வாயு ஒரு 18 பேர் இறந்துருக்காங்க. அந்த குடும்பத்துக்கு வேலைவாய்ப்பு இல்லை. ஆனா கரூர்ல மட்டும் வேலைவாய்ப்பு ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு நீதிபதி கேட்டார். நீதிபதியில அந்த மனுதாரர் தரப்புல கேட்டிருக்காங்க. அதாவது நான் என்ன சொல்றேன், உடனடியாக முதல்வர் இரவோடு இரவாக போய் 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாருல, கொடுத்தாரா இல்லையா? உடனே போயிட்டாரு, முந்திட்டு போனார்ல. அப்புறம் தானே இவர் 20 லட்சம் ரூபாய் கொடுக்குறாரு எங்க தலைவர். ஆமா, அப்ப அது தவறாகாதா? இல்ல, அரசு வேலை தான் பிரச்சனை. இல்ல, இப்போ அரசு வேலை இப்போ இல்ல புலேன் சார், இப்போ ஒரு கடந்த வாரம் அந்த திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகைப்பேருங்கிற அப்படிங்கிற ஊர்ல அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டு ஒரு 18 பேர் உயிரிழந்தாங்க. ஒண்ணு. இதே போல ஸ்டெர்லைட் நிறுவன துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்தாங்க. இது பல உயிரிழப்புகள் தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த சம்பவங்களில் உயிரிழந்தவர்களுக்கு அரசு வேலை இதுவரை கொடுக்கப்படவில்லை. ஆனால் இந்த சம்பவத்திற்கு கொடுத்திருக்கிறார்களே, இது ஒரு அரசியல் கட்சியின் நிகழ்வில், அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா அப்படிங்கிறதா என்னோட கேள்வி. தூத்துக்குடியில 13 பேர் செத்தது கொடுக்கலன்னு சொல்றீங்களா? அப்பொழுது முதலமைச்சர் யார்? எல்லா கட்சியும் உதவி செய்தது இல்ல, அரசு வேலை தான். அது அவங்களுக்கு உதவி தொகை பண்றது, உதவி பண்றது தப்பு இல்லை. அரசு வேலை என்பது கும்பகோணம் மகாமகத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அரசு வேலை கொடுக்கப்பட்டதா அந்த குடும்பத்தினருக்கு அப்படின்ற கேள்வியை நீதிமன்றத்துல நீங்க எழுப்புறாங்க. அதனால கேட்கிறோம். HRNC டிபார்ட்மெண்ட்ல நீங்க வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அந்த வேலைகளை போடுவதற்கும், அதே மாதிரி அங்கன்வாடி மற்ற இடங்களிலே அந்த வேலைகளை போடுவதற்கும் ஒரு ஒரு விதத்திலே அவர்களுக்கு சட்டத்திலே இடம் இருக்கிறது. நேரடியாக போடுவது. இறந்தவர்கள் குடும்பத்திற்கு கொடுப்பதில் கூட குறை சொல்லி அதுல உள்ள புகுந்து இதுக்கு முந்தைய நிகழ்வுகள் இல்லையே, இது ஒரு முன்மாதிரி நிகழ்வா இருக்கு. சரியா? அவங்க பார்க்க வந்த கொடுமைக்காக தெருவிலே நிற்கிறார்கள். அதை ஒரு அரசு குடிக்கிறது முன் வந்து என்று சொன்னால், அந்த அரசு ஆட்சிக்கு வந்ததே அவர்கள் பலிகடாதான். அவர்கள் அங்கே கொன்று குவித்ததுதான் காரணம். அவர்கள் கொன்றது யார்? இதற்கு காரணம் யார்? நீதிமன்ற விசாரணையில இருக்கு. புலேன் சார் வார முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிட்ட கோடங்கி ஆபிரகாம் அரசியல் விமர்சகர்கிட்ட போலாம். ஆபிரகாம் சார், இந்த அரசு பணி வழங்கியது, மற்றபடி இந்த முதலமைச்சரோட இன்றைய பேச்சு, இது தொடர்பாக உங்களோட முதல் கட்ட கருத்தை சொல்லுங்க சார். அந்த கருத்து பேசுவதற்கு முன்பாக சத்தியம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப எங்க அண்ணன் புகழேந்தி அண்ணன் வந்து எப்பவுமே நேர்மையா பேசுவாருங்க. அவர் அதிமுக இருக்கும் போதும் சரி,
பெங்களூர்ல அம்மையார் வந்து அந்த ஊழல் வழக்குல சிக்கும் போது கூட நிறைய விஷயங்கள்ல மிக நேர்மையாக பத்திரிகையாளர்களோடு நல்ல தொடர்புல உறவுல இருந்தவர் தான் எங்க அண்ணன் புகழேந்தி. எப்போ தாவேகால போய் சேர்ந்தாரோ பூரா வாயை திறந்தா பொய்யா பேசிட்டு இருக்காரு. நீங்க வந்து ஏன் தூத்துக்குடியில கொடுக்கல, ஏன் அங்க கொடுக்கல அப்படின்னு கேட்கிற விஷயம் இல்ல. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, ஜாதியே பார்க்காம வேட்பாளர்கள் நம்ம வந்து போட்டாரு, அதுலதான் அவர் ஜாதியை ஒழிச்சிட்டாரு, காசே கொடுக்காம ஓட்டு வாங்கினாருன்னு எங்க அண்ணன் சொல்றாரு புகழேந்தி அண்ணன். அவருக்கு நிறைய சோசியல் மீடியால வர விஷயங்கள்லாம் தெரியுதா தெரியலையான்னு தெரியல. என்னுடைய நண்பர் இன்றைக்கு அறநிலைத்துறை அமைச்சரா இருக்கிற ரமேஷ், அவருடைய ஊர் வந்து இங்க மறைமலை நகர், சென்னை பக்கத்துல. அவரை ஏன் சார் ஸ்ரீரங்கத்துல கொண்டு போய் போட்டாங்க, அதுக்கு எங்க அண்ணன் விளக்கம் சொல்லுவாரா தெரியாது. அதே மாதிரி நம்முடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் இருக்காரு இல்லையா, இவர் ஏன் சார் திருச்சி கிழக்குக்கு போனாரு? அவர்தான் எல்லா தொகுதிக்கும் அவரு எல்லாத்துக்கும் அவர் பேர் தானே சொன்னாரு. ஏன் அங்க போனாரு? ஏன் பெரம்பூருக்கு வந்தாரு? அதற்கு பின்னணியில என்ன மதம் இருக்கா, சாதி இருக்கா, எனக்கு தெரியல. அதனால நான் கேட்கிறேன். நான் வந்து உதாரணம் தான் சொன்னேன், இன்னும் நிறைய பேசலாம் அதை பத்தி. ஆனாலும் அண்ணனுக்கு அந்த சில விஷயங்களை மட்டும் கோடிட்டு காட்டணும். ஏன்னா அவர் அதிமுக இருக்கும்போது எவ்வளவு நேர்மையா எவ்வளவு விஷயங்களை ஆக்ரோஷமா எவ்வளவு விவாதங்களை கலந்துக்கிட்டு பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு அந்த செத்து போனவங்க 41 பேர்ல 32 பேருக்கு அரசு வேலை, அதுவும் தற்காலிக வேலை கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம முதலமைச்சர் ஜோசப் விஜய் என்ன சொன்னாருன்னா, ஊரா வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க சிஎம் சார், ஸ்டாலின் சார்னு பேசினாரு. இப்ப யார் வீட்டு நெய் எடுத்து யார் வீட்டுக்கு சார் ஸ்வீட் செஞ்சிட்டு இருக்காரு? சார் யாரை பார்க்க வந்து செத்தாங்க சார்? அவங்க சுதந்திர போராட்ட தியாகிகளா சார்? இல்ல வேற என்ன நோக்கத்துக்காக இடஒதுக்கீடு போராடினாங்களா சார்? எதுக்காக சார் வந்தாங்க? ஒரு நடிகரை பார்க்க வந்தாங்க சார். இன்னைக்கு அந்த நடிகர் தமிழ்நாட்டு முதலமைச்சர், அவ்வளவுதானே. வேற என்ன இருக்கு வித்தியாசம்? அவருக்கு எப்படி அரசு வேலை கொடுக்க முடியும்? இதுதானே கேள்வியா இப்ப நீதிமன்றத்துல வழக்கு போயிருக்கு. என்னன்னா இல்ல நான் வந்து குறைச்சு மதிப்பிடல, ஆனா நான் தெளிவாக ஒரு முன்னுதாரணமா கொடுக்குறாங்க அவங்க. அவர் கொடுக்கட்டும் சார் காசு, அவர் பணத்தை கொடுக்கட்டும், கோடி கோடியா வச்சிருக்காரு, கொடுக்க சொல்லுங்க. அரசு வேலை எப்படி கொடுக்க முடியும்? டிஎன்பிசில வேலை பார்த்து படிச்சு எக்ஸாம் எழுதி காத்துக்கிறவங்க பைத்தியக்காரனா சார்? எந்த அடிப்படையில கொடுக்குறாங்க? இல்ல கோர்ட்டும் இப்ப நம்ம புகழேந்தி சார் என்ன சொல்றாருன்னா, அவர் ஒரு மக்கள் வந்து ஒரு வலி வேதனையில இருக்கும் போது அந்த மக்களுக்கு ஒரு அரசு பணி கிடைக்கவே தவறா ஒரு கருணை அடிப்படையில் கொடுத்துருக்காருன்னு புகழேந்தி சார் சொல்றாரு. ஆனா இந்த நிகழ்வுல நீங்க கொடுத்ததை விமர்சிக்கிறீங்க. இருங்க ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன் சார், முடிச்சிடுறேன். தூத்துக்குடியில 13 பேரை குருவி காக்கா குருவி சுடுற மாதிரி சுட்டு கொன்னாங்களே, அவங்க எதுக்காக போராடினாங்க? அவங்க நடிகரை பார்க்க வந்தவங்களா? அந்த மண்ணு நல்லா இருக்கணும், அந்த மக்கள் நல்லா இருக்கணும், சுற்றுச்சூழல் நல்லா இருக்கணும் போராடினவங்க. அப்ப அந்த மக்களுக்கு என்ன பண்ணாங்க? எந்த அரசாங்கம்? எங்க அண்ணன் பதில் சொல்லுவார், அப்ப இருந்த ஆட்சியாளரை கேளுங்கன்னு. சார் இது அனைத்துமே இந்த அரசு வேலை என்பது சர்வசாதாரணமாக எல்லாரும் கிடைச்சிடாது. அதற்காக படிச்சு எக்ஸாம் எழுதி காத்துக்கிட்டு இருக்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்கான். அப்ப இந்த மாதிரி வரவங்க எல்லாம் கும்பலா செத்து போயிட்டா, அப்ப கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போயிட்டா கொடுத்துருவீங்களா வேலை? இப்ப நீங்க சொன்னீங்களே அந்த விஷவாயு தாக்கி, அந்த அமோனியா வாயு தாக்கி செத்து போயிட்டாங்களா வட மாநில மக்கள், அவங்க குடும்பத்துக்கு எதனா கொடுத்துருவீங்களா? எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு சார். இது செய்வது அத்தனையுமே அதிகாரத்தினுடைய உச்சத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கோம். நம்ம என்ன செஞ்சாலும் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்கன்ற ஒரு அதிகார வெறியினால் தான் செய்யறாங்க. நான் என்ன கேட்க வரேன்னா, நீங்க முன்னாடி செஞ்சதை இப்ப திருப்பி மாத்தி செய்றீங்க நியாயமா? பழி போடுற அரசியல் எப்ப நிப்பாட்டுவீங்க? பழி போட்டுட்டே இருக்கீங்களே. இப்ப அண்ணன் கூட சொன்னாரு, கரூர் சம்பவத்துக்கு யார் காரணம்? ஓடிட்டே இருக்காரு. உங்ககிட்ட தான் ஆட்சி இருக்கு, ஆட்சி அதிகாரி யார்கிட்ட இருக்கு? இப்ப யார் முதலமைச்சர்? நீங்க வந்து 60 நாளை தாண்டிட்டீங்க. ஏன் சார் இப்ப அண்ணன் கூட அப்பதான் போய் சேர்ந்திருக்காரு, 10 நாள் தான் ஆகுது. அதனால அவர் கேட்க முடியாது என்னால முழுமையா. ஆட்சிக்கு வந்து 60 நாள் ஆயிடுது இல்ல. 60 நாள்ல காவல்துறைய அன்னைக்கு சொன்னீங்களா? அன்னைக்கு காவல்துறை நன்றி சொல்லிவிட்டு இன்னைக்கு என்ன சொல்றீங்க? காவல்துறை தான் காரணம்ன்றீங்க. காவல்துறை அதிகாரி வெளியில சொல்லிட்டாரு. நன்றி சொல்லிட்டு தகவல் வெளியில வருது. போல ஆபரகம் சார் அவரு நன்றி சொல்லிட்டு என்னன்னா, அன்று அவர் பெரம்பலூர் மற்ற ஊர்களுக்கெல்லாம் போகும்போது கூட்டம் அதிகமாக இருந்தது, அங்க ரத்து பண்ணாங்க. அது போல கரூரில் காவல்துறை ஏன் ரத்து செய்யவில்லை? அவர்கள் ரத்து செய்ததுதான் நான் போயிருப்பேன் அப்படிங்கிறாரு. அப்ப யார் உத்தரவு போட்டா நடத்தணும் அப்படிங்கறதுதான் அவரோட சொன்னா கேட்கணும் சார். அதிகாரி சொன்ன பேச்ச கேட்காம பஸ்ஸ கூட்டு போனது யாரு? சொல்லலங்கறாங்க. கூட்டு போனது காவல்துறையா சார்? அவர்தான் அதிகாரிகள் பேசின வீடியோவே இருக்கு, ஆதாரம் இருக்கு. அதான் பொய் சார். வாயை திறந்தா பொய், உண்மையே கிடையாது சுத்தமா. நாம எந்த கட்சிக்கு ஆதரவும் பேசல. நீங்க குற்றவாளியா திமுக, செந்தில் வாழ கொலகாரனா புடிச்சு உள்ள போடுங்க, ஆதாரம் காட்டுங்க. ஏன் பொய் பேசிட்டு இருக்கீங்க? இன்னும் எவ்வளவு காலத்துக்கு இந்த பொய் சொல்லுவீங்க? இடைத்தேர்தல் ஓட்டு கேட்கறதுக்காக என்ன வேணா சொல்லுவீங்களா? அயோக்கியத்தனமா இல்லையா? அதான் உங்களை தான் துரத்தி அடிச்சுட்டாங்களாங்க. அங்க ஜெயிச்சது ரெட்டலை சார். திமுக வேணான்ட்டாங்க மக்கள், விசில் வேணான்ட்டாங்க. கரூர்ல யார் ஜெயிச்சது? ரெட்டலை ஜெயிச்சது. எம்ஜிஆர் உருவாக்கின சின்னம், சின்னம்.
இன்னைக்கு எம்.ஆர். விஜயபாஸ்கர் தான் வரவேற்புரையாற்றுறாங்க. அதுதான் சார். அவர் மேல எந்த ஊழல் வழக்குமே இல்லையா சார்? இந்த தூய சக்தி அவரை எப்படி சேர்த்துக்கிச்சு? அவர் மேல எந்த வழக்குமே இல்லையா? 30 வழக்கு இருக்கு. சொத்து குவிப்பு வழக்கு இருக்கு, கனிம வள கொள்ளடிச்ச வழக்கு இருக்குன்னு ஏராளமான வழக்குகளை வச்சிருக்காரு. அவரை எப்படி நீங்க சேர்த்துக்கிட்டீங்க? அப்ப தூய சக்தி பிம்பம் அங்க உடைஞ்சு போச்சா? நாங்க வாஷிங் மிஷின் இல்ல, அவங்க திமுக தான் வெண்டிங் மிஷின்ங்கிறார் சார். திமுக தான் அரசியல் வியாபாரம் செய்யும் வெண்டிங் மிஷின்ங்கிறார். எவ்வளவு காலத்துக்கு இன்னும் திமுக மேல பழி போட்டு அரசியல் நடத்துவீங்க? நீங்க என்னைக்கு ஆட்சி நடத்துவீங்க? ரீல்ஸை தவிர வேற எதுவுமே பண்றது இல்ல சார். இன்னைக்கு ஸ்கூல்ல, இன்றைக்கு பள்ளிகள்ல குழந்தைங்க மத்தியில இந்த கரூர் வீடியோவை போட்டுட்டு இருக்காங்க எல்இடில. என்னத்துக்கு காரணம்? குழந்தைங்கிட்ட அரசியல் பேசணுமா? அவர் என்ன பேசினாரு? ஒரு புடுங்க முடியாதுன்றாரு. அது என்ன அர்த்தம்? இதுதான் குழந்தைங்க தெரிஞ்சுக்கணுமா? அசிங்கமா இல்லையா? அருவருப்பா இல்லையா? ஒரு முதலமைச்சர் பேசுற பேச்சா இது சார்? இன்னும் அரசியல் கற்றுக்கொள்ளாமல், அரசியல் நாகரிகம் தெரியாம அருவருப்பான வெறுப்பு அரசியலை நடிகராகவே இருக்காரு. அப்புறம் நீங்க வந்து ஆவேசமா ஆனா மக்கள் வந்து விஜயை வந்து நீங்க ஆவேசமா அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை வந்து கூறுறீங்க. ஆனா மக்கள் வந்து விஜய்க்கு ஆதரவாக வாக்களித்து முதலமைச்சரா உட்கார வச்சாங்க. சுட்டி காட்டுறேன் சார், நான் கூறல, அவர் செய்வதை சுட்டி காட்டுறேன். ஒரு முதலமைச்சருக்கு ஒரு மாண்பு இருக்கு, மரியாதை இருக்கு, பக்குவம் வேணும். இன்னும் சின்ன பையன் மாதிரி நடிகை மாதிரியே அதே மாதிரி வேஷம் போட்டு ஏத்தி இறக்கி பேசிட்டா எல்லாம் சரியாயிடுமா சார்? எவ்வளவு காலத்துக்கு நான் அதே கதை சொல்லுவீங்க? ஆட்சி அதிகாரம் இருக்கு, காவல்துறை உங்ககிட்ட தானே இருக்கு. நீங்க ஏன் பிடிக்கல? ஆதாரத்தை ஏன் கொடுக்கல? இப்ப கூட இன்னொரு கடைசியா உடையவன் சொல்லிடுறேன். இங்க ஆட்சி கவிழ்ப்பு என்று சொல்லி 9 பேர் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடி நீதிமன்றத்துல தாக்கல் செய்யப்பட்ட அபிடவிட்ல ஆட்சி கவிழ்ப்புன்ற வார்த்தையை நீக்கிச்சு இந்த தாவேக அரசாங்கம். ஏன் நீக்கிச்சு? ஆதாரம் இல்ல. அப்புறம் ஏன் போய் சொல்றீங்க? 10 நாளா ஊடகங்கள்ல ஆட்சி கவிழ்ப்பு, ஆட்சி கவிழ்ப்பு, ஆட்சி கவிழ்ப்பு. சபாநாயகரை கவுத்துட்டா ஆட்சி கவுந்துருமா சார்? 59 எம்எல்ஏ வச்சு ஆட்சி பிடிச்சிட முடியுமா? அடிப்படையில கொஞ்சமாவது சென்ஸ் வேணும் சார். எதுவுமே இல்லைன்னா எதுவும் பேச முடியாது. ஏன் மாத்தினீங்க? கோர்ட்ல தாக்கல் பண்ணப்பட்ட அபிடவிட்ல ஏன் ஆட்சி கவிழ்ப்புன்ற வார்த்தையை நீக்கினாங்க தாவேகா? எங்க அண்ணன் புகழேந்தி சொல்வாரா? எனக்கு தெரிஞ்சு அண்ணன் நேர்மையா பேசுவாரு. இதுல என்ன சொல்ல போறாருன்னு சார். இப்போ வந்து நான் திருப்பி பேசி முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் கோடங்கி நடுவுல வர வேண்டாம்னு சொல்லுங்க அன்பு சகோதரர். ஏன்னா நான் ரொம்ப அமைதியா சொல்லுங்க. இல்ல இல்ல, நான் பேசுற நேரத்துல டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, எங்கேயோ பொறுக்கிங்க சாராயம் குடிச்சிட்டு செத்ததையும், வண்டி மேல ஏறி 13 பேர்த்த ஒரு முதலமைச்சர் ஆட்சியில் இருக்கும்போது சுட்டதையும் எதோட கம்பேர் பண்றது? யார் சினிமாக்காரன்? எங்க இருந்து வந்தாரு கலைஞர்? அரசியல் விமர்சகர் கீழே திமுக போட்டுக்கோங்க. கலைஞர் சினிமாவில வசனம் எழுதாம சுதந்திர போராட்ட தியாகியா வந்தாரா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எங்க இருந்து வந்தாரு? கேட்ட கேள்வி பதில் வரணும். கேட்ட கேள்வி பதில் சொல்லுங்க. பேசக்கூடாது. முடியாதுன்னு தெரியும். அதுக்குதான் சொல்லிட்டு இருக்கேன் நான் பேசுற பின்னாடி பேசுங்க சார். நீங்க அவை ஒரு முதலமைச்சர் மரியாதை இல்லாம கண்டா பேசுவீங்க. நீங்க அப்படிச்சாதான் லைனா உள்ள போட்டுட்டு இருக்கீங்க. நான் போய் பேசுறேன்னு ஆரம்பிச்சு நீங்க தான் கண்ணன். இது அலோவ் பண்ணக்கூடாது. அரசு வேலை போடுறதுக்கு இல்லைங்க. நீங்க அவர்கிட்ட பேசுங்க சார். அதனால பேசி பிரயோஜனம் இல்ல. அவர் ஏதோ திமுக கேள்விக்கு பதில் உண்மையை பேசணும். உண்மையை சொன்னா உடனே திமுக சொல்லிடுவீங்க. நீங்களே முடிச்சிருங்க. நீங்களே பேசி அப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவர் பேசி முடிச்சோன்னு சொல்லுங்க. பதில் சொல்லுங்க. போய் பேசுறார் சார். நான் திமுக எப்படி சொல்லுவாரு? நான் திமுக தெரியுமா இருக்கு? திமுக அதிமுக பிரச்சனை இல்லங்க, தாவேகா அரசியல் விமர்சகர் பிரச்சனை சார். போலேன் சார், அவர்கள் அமைதியா இருக்கா? போலேன் சொல்லுங்க. அவர் நீங்க போலேன் சார் என்ன வேணா பேசுறீங்க. போலேன் சார் பதில் சொல்லுங்க. சொல்லுங்க போலேன் சார். ஆபரகாம் சார் பேச வேண்டாம், நீங்க சொல்லுங்க. என்னன்னு சொல்லுங்க. உங்க வார்த்தை சொல்லுங்க. பொய்ய கேட்டுதான் மக்கள் கேளுங்க. பொய்ய கேட்டுதான் மக்கள் ஆட்சியில அமர்த்தினாங்க தாவேகா. பொய்ய கேட்டுதான் இந்த முதலமைச்சர் வேணும்னு உட்கார வச்சிருக்காங்க. பொய்ய கேட்டுதான் இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் திருச்சியில கூடுறாங்க. ஆகவே யார் பொய்யே?
ஒவ்வொரு பையனையும் தோண்ட தோண்ட ஒவ்வொரு முன்னாள் அமைச்சரும் உள்ள போறாங்க பாருங்க. இல்ல லைனா ஜெயிலுக்கு போறாங்கன்னா இல்லையா பாருங்க. நாடு பூரா லஞ்ச லாவணியம் இல்லாம ஒரு ஆட்சி உருவாகி நின்றுட்டு இருக்கு இன்னைக்கு. என்ன பொய் பேசுறோம் நாங்க? என்ன இப்ப இவங்களுக்கு வேலையை தூக்கி கொடுத்தா அவங்களுக்கு கேளுங்க, தப்பு கிடையாது. 13 பேரை எடப்பாடி ஆட்சியில சுட்டாங்க, அவங்களுக்கு கூட கொடுங்க சார் கேட்கட்டும். என்ன வாட் இஸ் த ராங்? உயிர் தானே சார். யார் இழந்திருந்தாலும் இழப்பு தானே, பேரிழப்பு தானே. அவங்க குடும்பத்துக்கு அது பேரிழப்பு தானே. இதுல நோட்டம், அதுல நோட்டம், இதுல பண்ணா தப்பு, அது பண்ணா தப்பு. சினிமா நடிகர் இங்க மீதியில ஆக்ஸ்போர்ட் காலேஜில் படிச்சுட்டு வந்துட்டாங்கன்னா எல்லாரும் எல்லாமே சினிமால இருந்து வந்தவங்க தான். இங்க சினிமா தான் ஆட்சியை உருவாக்குச்சு. பேரறிஞர் அண்ணா வேலைக்காரியில் எழுதின பின்னாடி அவர் அங்கே 67 ஆட்சியை உண்டு பண்ணியதிலிருந்து வெறும் சினிமாக்காரர்கள் தான். என்னுடைய தலைவரையும் என்னுடைய தலைவியையும் சேர்த்து என்ன தவறு? எப்ப பாரு விஜய்கிட்ட மாத்திரம் நோன்றது போய் சினிமாக்காரரு அப்படின்னு சொல்லி. சினிமா தான் சார் ஜெயிச்சது, ஜெயிக்க முடிஞ்சது. அவர் சொன்னது சுருக்கமா சிங்கிள் லைன்ல கேளுங்க, என்னன்னு கேளுங்க, சிங்கிள் லைன்ல கேளுங்க. ஆமா சார், இப்ப ஜாதி பார்க்காம கொடுத்தாருனீங்களே, எந்த அடிப்படையில ஸ்ரீரங்கத்துல கொண்டு போய் நிப்பாட்டினாரு ஒரு அமைச்சரை? இன்னைக்கு அவர் அமைச்சரா இருக்காரு என் நண்பன் தான் ரமேஷ். எந்த அடிப்படையில நின்னாரு? எந்த அடிப்படையில சார்? நான் சொல்றேன் பதில் சொல்றேன். ஏன் ஓட்டா சேப்பாக்கத்துல இருந்து இங்க இருந்து துறைமுக தொகுதியில இருந்து தஞ்சாவூருக்கு ஏன் போய் அம்மாவும் ஆண்டிப்பட்டியில போயிட்டாங்க? இது புதுசா? இது புதுசா? தொகுதி மாதிரி தொகுதி நிக்கிறது புதுசா? சொல்லாதீங்க, ஜாதி பார்க்காம கொடுத்தாருன்னு சொல்லாதீங்க, ஜாதி பார்க்காம சீட்டு கொடுத்தாருன்னு சொல்லாதீங்க. மதம் ஒழிக்கப்பட்டது, ஜாதி ஒழிக்கப்பட்டது, ஜாதியை பார்க்கல, எதையுமே பார்க்கல. மயிலாப்பூர்ல யார் நிப்பாட்டினாரு? மயிலாப்பூர்ல யார் நிப்பாட்டினாரு? சொல்லக்கூடாது, இனி மதம் சொல்லக்கூடாது, அதை சொல்லவும் முடியாது. வாக்குக்கு காசு கொடுக்க முடியாது. விஜய் கிட்ட போய் கத்துக்கோங்க, விஜய் கிட்ட போய் யாரு எம்எல்ஏ தெரியாது, யாரு மந்திரி தெரியாது. அப்போ ஜாதி எப்படி தெரியும்? சரி, சொல்லிட்டீங்களா? நான் கேட்கிறேன் ஆபரகாம் சார், அவர் என்ன அர்த்தத்துல சொல்றாருன்னா, நீங்க கேட்கறது ஓகே, அதாவது மயிலாப்பூர்லயும் ஸ்ரீரங்கத்திலயும் யாரு வேட்பாளராக இருந்தார் இல்ல, புகழேந்தர் வெயிட் பண்ணுங்க. அந்த அர்த்தத்துல அவர் என்ன பொதுவான ஒரு அர்த்தத்துல சொல்றாரு. பொதுவா வேட்பாளர்களோ அமைச்சர்களோ வந்து பெரிய அளவுல அவங்க ஒரு பிரபலமோ ஒரு பெரிய பின்புலமோ இல்லாம ஜெயிச்சத அவர் சொல்றாரு. அவங்க ஜாதி மதம் செல்வாக்கு இல்லாம. கண்ணன் உங்களையே கேட்கிறேன், ஒரு 20 கேண்டிடேட்டுக்கு ஜாதி சொல்லுங்க, ஒரு 10 கேண்டிடேட் ஜாதி சொல்லுங்க சார், தெரிஞ்சுக்கிறேன். ஒரு 10 கேண்டிடேட் ஜாதி சொல்லுங்க. இல்ல புரியுது. 10 கேண்டிடேட் அமைச்சர் இந்த எம்எல்ஏ ஜாதின்னு சொல்லுங்க. இல்ல புகழேந்தர் வாபஸ் வாங்கிக்கிறேன். இல்ல புகழேந்தர் சொல்ல முடியுமா? இவனால வந்து எம்ஜிஆர் கண்ட கனவு, அண்ணா கண்ட கனவு, பெருந்தலைவர் காமராஜர் கண்ட கனவு எல்லாம் அந்த கனவு நினைவானது இந்த முதல்வர் விஜயனுடைய தலைமையில். ஓடி போய் தோத்துட்டு முக்காடு போட்டு மூலையில உட்கார்ந்துக்கிட்டு இது நோட்டம் அது நோட்டம்னா ஒன்றும் பண்ணவே முடியாது. மக்கள் தீர்ப்பை மகேசன். சரி, ஓகே புகழேந்தர். இப்ப ஆபரகாம் சார் அவர் என்ன அர்த்தத்துல சொல்ல வர்றாருன்னா, நீங்க சொல்றீங்க, ஒரு சிலர் சொல்றீங்க, அந்த தொகுதிகளில் சொல்றீங்க, இந்த அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து பெரிய அளவுல அந்த முன்னிறுத்தப்படலை. அதாவது ஒரு பொதுவான அவங்க தாவேகா கட்சியில் உள்ள நிர்வாகிகள்ல சாதாரண சாமானியர்களை அவங்க வந்து ஜெயிக்க வச்சிருக்கிறார். அந்த தான் புகழேந்தர் வந்து ஜாதி மதம் ஒழிக்கப்படுது ஒரு பொதுவான கருத்து. அதுக்கு ஜாதி மதம் ஒழியலை, நம்ம நாட்டில் ஒழியலை. வேட்பாளர்களும் வந்து நீங்க சொன்ன மாதிரி மயிலாப்பூர்ல ஸ்ரீரங்கத்தை போல பல தொகுதிகள் அது போன்று நிறுத்தப்பட்டிருக்காங்களோ, மாற்று கருத்து இல்லை. இருந்தாலும் அந்த சமூகத்தின் ஒரு பெரிய அடையாளமாக அவர்கள் இல்லை என்ற ஒரு கருத்தை நம்ம ஏற்றுக்கணும். ஒன்று. இன்னொன்று, இந்த லஞ்சம் ஊழல் வந்து அரசு அலுவலகங்களில் ஒழிக்கப்பட்டதுன்னு இன்னைக்கு முதலமைச்சர் சொல்றாரு. அதை வந்து பகிரங்கமா இப்போது ஒரு நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் கொடுப்பது, டெண்டர் வழங்குவது, மற்றபடி சாதாரண அரசு அலுவலகங்களுக்கு செல்லும் போது நேரடியாக லஞ்சம் கேட்பதெல்லாம் ஓரளவு குறைஞ்சிருக்கு. அதை ஒத்துக்கிறீங்களா ஆபரகாம் சார்? சார், இப்ப நீங்க குறைஞ்சிருக்கா குறைஞ்சில்லையான்றதை தாண்டி நான் பேச வந்ததை அவர் அண்ணன் புரிஞ்சுக்கவே இல்லை. என்னன்னா ஒரே ஒரு சிம்பிள், நான் முதலமைச்சர் சொன்னேன். இல்ல நான் இப்ப பொறுமையா சொல்றேன், இப்ப அண்ணன் கேட்பாரு பொறுமையா. என்னன்னா நான் என்ன சொல்ல வந்தேன்னா, முதலமைச்சராக பதவியேற்று 50 நாட்களை கடந்து விட்டார், 60 நாளுக்கு மேல ஆயிடுச்சு.
அதிகாரம் அவர்கிட்ட இருக்கு, ஆட்சி அதிகாரம் அவர்கிட்ட இருக்கு, பவர் அவர்கிட்ட இருக்கு. ஒருவேளை அந்த கரூர்ல இவர் சொல்ற மாதிரி, அண்ணன் சொல்ற மாதிரி ஆவேசமா கத்துறாரு இல்லையா, அது மாதிரி தவறு அவர்களே செய்திருக்காரு. திமுக காரன் செஞ்சுட்டாரு, செந்தில் பாலாஜி செஞ்சுட்டாரு, ஸ்டாலின் செஞ்சுட்டாரு, உதயநிதி யாரோ செஞ்சுட்டாங்க சார், சதி பண்ணிட்டாங்க சார், கொன்னுட்டாங்க சார். அதுக்கு ஆதாரம் அப்ப கொடுக்க முடியல சார். அப்ப இருந்தது திமுக ஆட்சி சார். அதனால காவல்துறை அவங்கள நெருக்குச்சு சார். எல்லாம் ஓகே, நான் ஒத்துக்கிறேன் சார். இப்ப ஆட்சிக்கு 60 நாள் ஆயிடுச்சு சார். 60 நாள்ல இந்த ஆதாரங்களை கையில எடுத்து சிபிஐல வழக்கு இருக்கு இல்லையா, நேரடியா கொண்டு போய் சிபிஐல கொடுத்து, ஐயா இவங்கெல்லாம் இவ்வளவு மோசமான ஆட்கள், கொலைகாரங்க, இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி உள்ள வைங்க ஐயா அப்படின்னு கொடுக்கிற பவரும் அதிகாரமும் நம்முடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் கிட்ட இருக்கா இல்லையான்னு தான் நான் கேட்டேன். அண்ணா அதுக்கு பதில் சொல்ல மாட்டா. அதை விட்டுட்டு அவர் ஏதோ நான் நடிகர்னு பேசிட்டேன். ஏன் நானே சினிமாக்குள்ளதான் இருக்கேன். நான் நடிகர்னு ஏன் சொன்னா, நடிகர் மனநிலையிலிருந்து அவர் இன்னும் முதலமைச்சரா மாறல. இன்னும் அவர் அந்த எண்ணத்துக்குள்ள வராம இன்னும் பஞ்ச் டயலாக் பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு கூட பஞ்ச் பேசுறாரு. குழந்தைங்கிட்ட என்ன பேசுறோம்னு தெரியாத மாதிரியே குழந்தைகளுக்கு காமிக்கிறாங்க அந்த சேனல்ல, அதை ஸ்கிரீன்ல காட்டுறாங்க ஸ்கூல்ல. ரெண்டாவது அவர் என்ன பேசுற, என்ன புடுங்க முடியும்னு கேக்குறாரு. ஒரு முதலமைச்சர் பேசுற பேச்சான்னு கேட்டேன். இதற்கு எங்க அண்ணன் கிட்ட இருந்து பதில் வரல. இது என்ன நினைச்சிட்டாருன்னா, என்ன திமுக காரன் நினைச்சிட்டாரு. நான் திமுக காரன் அண்ணன் நிரூபிச்சிட்டாருன்னா நான் அரசியல் பேசத்தை விட்டுறேன் சார். நான் எந்த கட்சியில நான் கார்டு வாங்கியிருக்கேன் நிரூபிச்சிட்டா நான் அரசியல் பேசவே விட்டுறேன். 19 பொது வழியில உட்கார்ந்துகிட்டு தப்பான கருத்தெல்லாம் சொல்லக்கூடாது. இன்னொரு விஷயம் நீங்க லஞ்ச லாவண்யம் ஒழிஞ்சிருச்சா, லஞ்ச லாவண்யம் ஒழிஞ்சான்னு கேட்டீங்க நீங்க. சார் லஞ்ச லாவண்யம் ஒழிஞ்சிருச்சா ஒழிலையான்றது இன்றைக்கு இவர்கள் ஆட்சியில, இவங்க ஆட்சிக்கு 60 நாள் ஆகுது. ஒரு பெண் ஞான சௌந்தரி ஒருத்தவங்க நீதிமன்றத்துல வழக்கு போட்டிருக்காங்க. என்ன வழக்கு தெரியுமா? அரசு வழக்கறிஞர்களை நியமிப்பதற்கு 3 லட்சத்துல இருந்து 30 லட்சம் வரைக்கும் காசு வாங்கியிருக்காங்க அப்படின்னு வழக்கு. நானோ யாரோ ஊர்ல இருக்கிற யாரோ போடல சார், பத்திரிகைக்காரங்க புகார் சொல்லல சார். அந்த கட்சியில பொறுப்புல இருக்கிற, அந்த கட்சியில மகளிர் அணியில, அதுவும் என்ன வக்கீல் பிரிவுல இருக்கிறவங்க தான் புகார் கொடுக்குறாங்க. ஒருத்தர் தெளிவாக சொல்லிட்டார், 20 லட்சம் வாங்கின ஆதாரம் இருக்கு. நிர்மல்குமார் அமைச்சர் கேட்டா நான் ஆதாரம் அனுப்புறேன், முதலமைச்சர் கேட்டா ஆதாரம் அனுப்புறேன்னு இவங்க கட்சியை சேர்ந்த வழக்கறிஞரை பொது வழியில வீடியோ போட்டிருக்காரு. இந்த உண்மைகள் இவ்வளவு இருக்கும் போது லஞ்சம் ஒழிச்சா லாவண்யம் ஒழிச்சானா நான் என்ன தரவேன்? இன்னும் இவங்க நிறைய கத்துக்கலாம், தப்பு இல்ல, டைம் இருக்கு, கத்துக்கலாம், மக்கள்கிட்ட போலாம், நல்லது பண்ணுங்க. யாரும் உங்களை தப்பா சொல்லவே இல்லை. அடுத்தவங்க மேல பழி போட்டுக்கிட்டு இன்னைக்கு எவ்வளவு காலம் ஓட்டுவீங்கன்னு தான் கேக்குறேன். அனைத்து திட்டங்களும் ஏற்கனவே திமுக அரசாங்கம் சொல்லப்பட்ட செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள். அதுக்கு பேர் ஒட்டி ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறீங்க. இதை தாண்டி புதுசா என்ன பண்றீங்க? தங்க மகன், அதாவது தாய்மாமன் சீர் 750 கோடி ரூபாய். இதுக்கு எங்க இருந்து காசு வந்துச்சுன்னு கேட்டா கஜானா காலினாரு. இதுக்கு மட்டும் எங்க இருந்து காசு வந்துச்சு? 4 நாளைக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய நகைக்கடை அதிபருடைய மக வாரிசு மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர் வீட்டுல போய் ஆபீஸ்ல போய் சந்திக்கிறாரு. அவர் யாரு? ஏற்கனவே கோல்டு காயின் கொடுத்ததாக நிறைய விஷயங்கள் தான் வந்திருக்கு. நான் யாரையும் குற்றம் சொல்லல, குறை சொல்லல. இந்த திட்டத்துக்கு மெனக்கெடுக்கிறவர் எவ்வளவோ திட்டங்கள் செயல்படாம அப்படியே கிடப்பில் இருக்கு. அதெல்லாம் செயல்படுத்தலாமே. நீங்க செயல்படுத்த வேணாம்னு சொல்லவே இல்லை. மக்கள் இன்னைக்கு மெஜாரிட்டி கொடுக்கறதுனால நீங்க தான் முதலமைச்சர். ஓட்டு போட்டவங்களுக்கும் நீங்க தான் முதலமைச்சர், ஓட்டு போடாதவங்களும் நீங்க தான் முதலமைச்சர். நாட்டு மக்கள் அனைவருக்குமே முதலமைச்சர். அப்ப இந்த வெறுப்பு பிரச்சாரத்தை நிறுத்திட்டு உறுதியான பிரச்சாரம் பண்ண, இடைத்தேர்தல் பிரச்சாரம் பண்ண தப்பு இல்ல, ஆனா வெறுப்பு பிரச்சாரம் பண்ணாதீங்க. ஓடு ஓடு ஓடு. இப்ப அசம்பிளியில் நடந்தது பொய் சொல்லியிருக்காருல்ல, அசம்பிளியில் என்ன நடந்தது? பார்ட்டி ஃபண்டுன்னு கேட்ட உடனே அவங்க ஓடிட்டாங்கன்னு ஒரு பொய் சொல்லியிருக்காரு. பார்ட்டி ஃபண்டுன்னு கேட்ட உடனே பதில் சொல்லி எந்த பார்ட்டி பேர் சொல்லுன்னு கேட்டார் உதயநிதி. ஆமாவா இல்லையா? அப்ப யார் பொய் சொல்லி ஓடுறது? கரூர்ல 30 பேர் செத்து போயிட்டாங்க சார் சொல்லும் போது பின்னங்கால் பெடர்ல போனவர் நம்முடைய மாண்புமிகு மரியாதைக்குரிய முதலமைச்சர். அது அந்த காலம் அப்படின்னு சொல்லி தப்பிக்கலாமா? எப்ப மாத்துவீங்க? அதான் கேக்குறேன். நான் வேற ஒன்றும் தப்பா சொல்லல. ரீல்ஸ்ல இருந்து வெளியில வாங்க, ரியல் லைஃப்க்கு வாங்க. தவறு செய்திருந்தா அவங்களை குச்சி உள்ள போடுங்க. தப்புதான். அவர் நீங்க பேசும்போது அவர் புகழேந்தர் குறுக்கிடல. இப்ப அவர் பதில் சொல்லுவாரு, நீங்க குறுக்கிடக்கூடாது. அவர் பதில் சொல்லி முடிஞ்ச உடனே தான் உங்க கருத்தை சொல்லணும். புகழேந்தி சார், இப்போதைக்கு உங்ககிட்ட இப்ப ஆபிரகாம் பேசுனதுல இருந்து ஒரு சுருக்கமா ஒரே ஒரு கேள்விதான். இந்த அவர் என்ன பொதுவா சொல்ல வர்றாருன்னா, இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக குற்றம் சாட்டுறாரு. முதலமைச்சர் பேரு, காவல்துறையினர் பேரு குற்றம் சாட்டுறாரு. ஆனால் அந்த சம்பவத்திற்கு காரணம், அதில் விஜய்க்கும் ஒரு பங்கு காரணம் இருக்கிறது என்பது அவர் மனப்பூர்வமாக அந்த கூட்டத்தில் ஒத்துக்கொள்ளவில்லையோ என்ற ஒரு விமர்சனமும் இருக்கிறது. அவர் வரப்போய் தானே பார்க்கறதுக்கு அவ்வளவு பேர் வந்தாங்க.
அதனால இந்த சம்பவம் நடந்தது. காவல்துறையினரும் தவறு இருக்கிறது, பத்திரிகையாளர்களிடம் தவறு இருக்கிறது, மற்ற தரப்பினரும் தவறு இருக்கிறது. இதை ஏன் அவர் அந்த கூட்டத்தில் உணராமல் பழி போடுகிறார் என்பதுதான் ஆபிரகாம் கோடங்கியோட அந்த கேள்வியோட உள்ளடக்கம். நீங்க பதில் சொல்லுங்க சார். அதாவது நிறைவா சொல்லி முதல்ல ஒண்ணு நீங்க தெளிவு கண்ணன், நான் அவரை சகோதரர் கோடங்கி எல்லாம் கேட்க மாட்டேன், உங்களை தான் கேட்பேன். சொல்லுங்க. ஏன்னா லைவா போயிட்டே இருந்துச்சு. எங்க புடுங்கின்னு சொன்னாரு இந்த நாட்டு முதலமைச்சர், எங்க புடுங்கின்னு சொன்னாரு. இல்ல அவர் பாஸ் விட்டார் சார், ஒரு பாஸ் விட்டார். நீங்க பதில் சொல்லுங்க. இல்ல நீங்க தான் இல்ல அவர் சொல்லல அவர் பாஸ் விட்டார், அவர் அந்த அர்த்தத்துல அவர் எடுத்துக்கிட்டாரு. சரி, ஓகே, அது நம்ம எடுத்துறோம். அந்த கருத்தை அவர் சொல்ல எடுத்துறோம். ஓகே, அடுத்து சொல்லுங்க. தவறு, ரைட், அடுத்தால சொல்லுங்க. இல்ல அது தப்பு இல்ல, அது தப்பு. தப்பு அவர் சொல்லல அவர் அப்படி எடுத்துக்கிட்டாரு, விட்டுருங்க. அடுத்து சொல்லுங்க. அது கிரிமினல் ப்ரொசீடிங்ல போய் சேரும். சரி, ஓகே, சரி, அவர்தான் சார். அது அவர் முதலமைச்சர் அந்த வார்த்தையை சூழல அவர் நம்ம ஒத்துக்காத, அதை எடுத்துறோம். ஓகே, முடியாதுங்க, அவரால் தாங்கிக்க முடியாது. அவர் நான் கேள்வி பதில் சொல்லுங்க புகழேந்தி சார். ஏன்னா அவரால் தாங்கிக்க முடியாது தெரியும் எனக்கு. புகழேந்தி சார் அவர் கேட்ட பேசின வார்த்தை இருக்கு, முதலமைச்சர் பேசின வார்த்தை இருக்கு. ஆதாரம் காட்டுறேன். நான் பொய்யா சொல்ல எனக்கு அவசியம் இல்ல. எனக்கு என்ன லாபம்? எனக்கு என்ன லாபம்? இல்ல புடிங்கின்னு சொல்லி இப்ப ராஜினாமா பண்ணிட்டாரு அவரு. புடிங்கின்ற வார்த்தையை சொல்லிருந்தாரு சொன்னாரு. சரி, அந்த வார்த்தையை பிரயோகிக்க வேணா, அந்த வார்த்தையை அவர் சொல்லலாம், விடுங்க. நீங்க அடுத்த பதில் சொல்லுங்க புகழேந்தி சார், மத்ததை சொல்லுங்க. அதாவது முதல்ல சரியா பார்த்து தெரிஞ்சுக்க சொல்லுங்க, என்னன்னு போய் வீட்டுல உட்கார்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ரெண்டாவது 8 தாழ்த்தப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் கேபினெட்ல இல்ல அது இல்ல தமிழ்நாடு இல்ல அது அதெல்லாம் 8 தாழ்த்தப்பட்டவர்கள், பெண்களுக்கு எல்லாம் பிரதிநிதித்துவம் இருக்கு. 25 தாழ்த்தப்பட்டவர்கள் சார், எவ்வளவு இளைஞர்கள். இதெல்லாம் எப்ப நடக்கும்? ஏன் நான் திரும்பி கேட்கிறேன், சட்டசபையில இருந்து போனாருன்றீங்களே, அந்த சினிமா நடிகர் முழுவதுமா நடிக்க முடியல. யாரு? உதயநிதி ஸ்டாலின். அப்ப தலையை காமிச்சார், இப்ப தலையை காமிச்சார். ஏதோ ஒரு சினிமாவில தான் அவரால் வர முடியுது. அந்த சினிமா நடிகர் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரா இருக்காரு. எது சார், என்ன நியாயம் நடந்துட்டு இருக்கீங்க? என்ன ஏதாவது கண்ணன், ஏதாவது கேட்கறதுல அடிப்படையா நியாயமா இருக்கும். சரி, ஓகே, அடுத்த சட்ட இது கேட்டார். என்ன கேட்டார்னா, அந்த கட்சியை சார்ந்த ஒரு லேடி இந்த நியமனம், வழக்கறிஞர்கள் நியமனம்ல, ஆமா வழக்கறிஞர்கள் நியமனம்ல தவறு நடந்திருக்கு, கேஸ் போட்டிருக்கு, வழக்கை எதிர்கொள்ள வேண்டும், தவறில்லை. ஆனால் உடனடியாக சட்டத்துறை அமைச்சர், இந்த மின்துறை அமைச்சர் அவர் நிர்மல்குமார் வெளியில வந்து தகுதியினுடைய அடிப்படையில் வெளிப்படையாக எப்படி தேர்ந்தெடுத்திருக்கோம், ஏஐஜி ஆகட்டும் இல்ல பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆகட்டும், மற்றவங்க அவங்களுக்கு கீழே வர டிஸ்ட்ரிக்ட் லெவல் எல்லாத்தையும் வெளிப்படையா கொண்டு சொல்லுவோம். கமிட்டி போட்டிருக்கு, கமிட்டி தான் முடிவு பண்ணும், வேற யாரும் தலையிட முடியாது. ஏஜி, லா செக்ரட்டரி, அவர் சட்டத்துறை அமைச்சர், இப்படி ஒரு கமிட்டி இருக்குங்க, அதுதான் பண்ணும். இதுல பேச்சுக்கே இடம் இல்லை, தவறு இருந்தா சுட்டி காட்டுங்கன்னு இருக்காங்க. அது நடந்துகிட்டே இருக்கு, நீ யாரையும் போடவும் இல்லை. நடுவுல பூந்து ஊழல் கேஸ் ஃபைல் பண்ணியாச்சு, அவ்வளவுதான். ஊழலுக்கு பிறந்தவங்க ஊழலை பத்தி பேசுறதா சார்? நியாயமா சார்? ஊழலை இந்த நாட்டு காமிச்சு கொடுத்தவங்க இவங்க தானே சார்? சொல்லுங்க பாப்போம். அந்த கரூர் சம்பவத்துல அந்த பழி போடுறது சொல்றாரு, ஏன் நடவடிக்கை எடுக்கலங்கிறாரு? 60 நாள் ஆயிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டியது எடுக்கலங்கிறாரு. கரூர் நெரிசல் சம்பவத்திற்கு காரணமானவர்கள் என்று கூறுபவர்கள் மீது அடுத்தடுத்த நடவடிக்கைகளை விரைவுபடுத்த வேண்டியதானே அப்படின்னு கேட்கிறாரு. அடுத்தடுத்த நடவடிக்கைகள் இப்ப சிபிஐ சொன்னாரு சகோதரர், சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். பொள்ளாச்சி சம்பவத்துல இந்த கவர்மெண்ட் ஃபெயில் டு இன்வெஸ்டிகேட், அது கவர்மெண்ட் ஃபெயில் ஆன பின்னாடி அது இது கொடுத்தோம், சிபிஐ கொடுத்தாங்க. சிபிஐ கொடுத்து எவ்வளவு நாள் ஆச்சு? 3-4 வருஷம் கழிச்சு சிபிஐ கன்விக்ஷன் வாங்கி கொடுத்தது. ஒவ்வொரு கேஸ்லயும் அதுதான் நடந்தது. இப்பதானே சிபிஐ இருக்குது கையில. அப்புறம் சிபிஐ எப்ப முடிக்கும்? நாளைக்கு காலையிலே முடிச்சிருமா? அப்ப செருப்பு தூக்கி எந்த நாய் எரிஞ்சது? செருப்பை எவன் சார் எறிகிறான்? கூட்டுத்துள்ளாரு. அப்ப திட்டம் போட்டு உள்ள செருப்பு எரியறதுக்குன்னு ஒருத்தர் கூட்டு வந்திருக்கீங்கல்ல, இதெல்லாம் எவன் செஞ்சான் பின்னாடி இருந்து? கைது பண்ணலன்னு கேக்குறாரு. சம்பவம் செப்டம்பர் 27, இவ்வளவு நாள் ஆயிட்டு, ஆட்சி அமைச்சு 2 மாசம் ஆயிட்டியா, இன்னும் அரெஸ்ட் பண்ணல. மந்திரிகளும் ஜெயிலுக்கு போவாங்க. இந்த கரூர் விவாதத்துல கலந்துகிட்ட அத்தனை பேரும் ஜெயிலுக்கு போவாங்க. வெயில் கூட எடுக்க முடியாது. பாருங்க நடக்குது. ஓகே, இன்னொரு சார் புகழேந்தி சார், இன்னொன்னு, இந்த கரூர்ல நினைவு சின்னம் அமைக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறார். அது சரியானதுதானா சார்? கரூரில் உயிரிழந்தவர்களுக்கு நினைவு சின்னம் அமைக்கப்படும் சொல்லியிருக்கிறார். அது நல்ல முடிவு தானே? பேனா கடல்ல வைக்கிறதுன்னு சொன்னாரு, தப்பா? ஏதாவது தப்பு சொன்னமா சார்? பேனா கடல்ல நிறுவப்படுது ஒண்ணா சார்?
சார் விபத்து இல்லை, உயிரிழந்தவங்களுக்கு நினைவு சின்னமும் தப்புன்னு சொன்னமா? இறந்தவருக்கு பேனா சின்னம் வைக்கிறது ஒண்ணா? ரெண்டு ஒண்ணா? சீமான் தான் சொன்னார் இல்ல, இல்ல, ஒடிப்பேன். நான் கேட்டது அது சரியா தவறா மட்டும் சொல்லுங்க. நான் சொல்லியே நான் சொல்றேன். பேச முடியாது அவர்கிட்ட. ஆனா என்ன தவறு? தவறு இல்ல, ரைட். ஓகே புலேன் சார், ஓகே புலேன் சார், ஓகே. ஆபிரகாம் சார், நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த நினைவு சின்னம் தொடர்பா என்ன நினைக்கிறேன்? புலேன் சார், ஓகே, நிறைவு கருத்தை எடுத்துக்கிட்டேன். நீங்க சொல்லுங்க ஆபிரகாம் சார், நிறைவா சொல்லுங்க சுருக்கமா. கரூரில் நினைவு சின்னம் வைப்பது சரியா? சார், நினைவு சின்னம் எழுப்புறதுல தப்பு இல்ல சார். ஏன்னா அங்க கிட்டத்தட்ட ஒரு 41 ஆண்மாக்கள் அப்பாவி, அதாவது வேடிக்கை பார்க்க செத்து போயிடும். ஏன் செத்து போனே தெரியாத குழந்தைகள் எல்லாம் செத்து போச்சு. அது எந்த விதத்துல, ஏன்னா எங்க யாரு போனாலும் அந்த இடத்துல அஞ்சலி செலுத்த வேண்டியது நிச்சயமாக அது தப்பே கிடையாது. அந்த விஷயத்துக்குள்ள நான் வரவே இல்லை. ஆனால் அந்த மரணத்துக்கு யார் காரணமாக இருந்தாலும், யாரா இருந்தாலும், எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும், அவர்களுக்கு நிச்சயமாக மனசாட்சி ஒண்ணு இருந்தா அவர்களுக்கு உறுத்தம். பட் மனசாட்சி இல்லாம பழி போற ஆட்களுக்கு உறுத்தாது. சிபிஐ வழக்கு நடத்துமா நடத்தாதா, எவ்வளவு காலத்துக்கு நடத்தும், எவ்வளவு காலத்துக்கு பழி போடுவாங்க, எதுவுமே தெரியாது. பண்ணாம நேர்மையாக நடந்தா உருப்படியா நடக்கும். ஓகே, நன்றி சார். புகழேன் சார், நிறைவா தான் சொல்ல விரும்புறீங்களா? சார் நினைத்துட்டீங்களா? இந்த ஆட்சி மக்கள் மத்தியில செல்வாக்கோடு மக்கள் இந்த ஆட்சியை விரும்புகிறார்கள், முதல்வரை விரும்புகிறார்கள். லஞ்ச லாவணியத்தை ஒழித்து நல்லாட்சி நடைபெறும். நன்றி, நன்றி சார். புகழேந்தி, கோடங்கி, ஆபிரகாம் சார் இருவருக்கும் மிக்க நன்றி. இந்த அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை ஆக்ரோஷமாகவும் அமைதியாகவும் தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி. அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையோடு சந்திக்கலாம். நன்றி.